என்னோட எல்லா கஷ்டத்துக்கும் பிசாசு தான் காரணம், என்னோட எல்லா நஷ்டத்துக்கும் பிசாசு தான் காரணம், நோய் நொடிகளுக்கு பிசாசு தான் காரணம், இல்லைன்னா இந்த பொருளாதார ரீதியான நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு என் பிசாசு தடையா நின்னா, என்னோட வேலை ஸ்தலத்துல இந்த மாதிரி பிசாசு போராட்டத்தை கொண்டு வந்தான்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பிசாசுடைய பெயரை எடுக்கிறாங்க. உண்மையாவே பிசாசு போராட்டமா இருந்தா கூட என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அறிக்கையிடுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார். அது எவ்வளவு பெரிய பிசாசாக இருந்தாலும் அதை உங்களால ஜெயிக்க முடியும். அப்படி நீங்க அறிக்கையிட்டா மட்டும்தான் அது ஒரு விசுவாச அறிக்கையாக மாறும். அதே நேரத்துல பிசாச ஜெயிக்கிற ஜெயமாகவும் மாறும். அப்படி நம்ம அறிக்கையிடாம பிசாச நம்ம புகழ்றதாக, பிசாச நம்ம வரவேற்கிறதாக நம்ம அறிக்கையிடும் போது அது ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஏமாற்றமாகவும் பிசாசுக்கு அது வரவேற்பாகவும் அமையும். இந்த மாதிரி பேசுகிற பேச்சுனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய டிராபேக், அது ஒரு விசுவாச வீழ்ச்சிக்காக காரணமாகவே அமையுது. பிசாசுக்கு பயப்படுகிறதுக்கு விசுவாசிகளுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது, இல்லைன்னா மூத்த விசுவாசிகள் ஜெபிக்கும் போது, பிசாசே நான் உன்னை கட்டுகிறேன், இந்த வீட்டிலே போராடுகிற பிசாசே உன்னை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஆண்டவர் அங்க பிசாசின் போராட்டம் இருக்கிறதாக காமிச்சா மட்டும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏதோ மேம்போக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சண்டே ஸ்கூல் ஒரு தடவை நான் எடுத்திருக்கும் போது அங்கத்த அந்த சண்டே ஸ்கூலோடைய இன்சார்ஜ் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பையனை கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த பையன் வழக்கமாவே வந்து சபைகள்ல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டுட்டு அவனும் அன்னைக்கு ஜெபம் பண்ணான். ஜெபிச்ச போது நிறைய காரியங்கள் வந்து எந்த விதத்திலும் அது ஒத்து வராத காரியங்களை சொன்னார். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சண்டே ஸ்கூலுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா துஷ்ட வல்லமைகளையும் பிசாசுகளையும் இப்பொழுதே நான் கட்டுகிறேன், இப்பொழுதே நான் கட்டி பாதாளத்துல தள்ளுகிறேன், அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணாப்புல. இந்த மாதிரி ஜெபங்களை அவர் கேட்டு பழகிருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஜெபிக்க நேர்ந்தது. அதுக்கப்புறமா நாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போது ரொம்பவே வருத்தப்பட்டான். அதாவது வந்து சம்பந்தமே இல்லாம பிசாச கட்டுற, இல்லைன்னா பிசாச துரத்துறன்னு நம்ம ஜெபிக்கிறது எந்த விதத்திலும் தேவையில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. எனவே பிசாசுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்து ஜீவிங்க. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த எல்லா காரியத்தையும் மேற்கொள்வதற்கு கிருபை கிடைக்கும். ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறார், என்னோடு இருக்கிறாருங்கிறத அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார்.